ஃப்ரெண்ட்ஸ், சம்மரில் என்ன மாதிரி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கணும், ஏன்னா ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க. ஸோ எதை அவாய்ட் பண்ணலான்றது பார்த்துக்கலாம். ஒரு 7 விஷயம் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரைட் அண்ட் ஃபேட்டி ஃபுட்ஸு, ஹெவி ஃபேட்டாக இருக்கிறது, ரொம்ப டீப் ஃப்ரைடாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லக்கிஷாக ஃபீல் பண்ணுவீங்க அண்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம்மருக்கு. ஸோ இந்த ஃபேட்டி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரைடு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மாதிரி குக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா, ஸ்டீம்டு, லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸு, கிரில்டு அண்டு பாயில்டு வெஜிடபிள்ஸ், பாயில்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரைடு வேண்டாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சால்ட்டி ஃபுட்ஸ். ஸோ சால்ட்டி ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா, ஹெவி சால்ட் என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சோடியம் கண்டென்ட் ஜாஸ்தி பண்ணால டீஹைட்ரேஷன் ஆகும் அண்டு ஸ்வெட்டு ஜாஸ்தியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்பைசி ஃபுட் சாப்பிடும்போது. ஸோ ஸ்பைசி ஃபுட் சாப்பிடும்போது உங்களுக்கு பாடியும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் ஸ்வெட்டும் ஜாஸ்தி ஆகும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் சுகர்ஸ் அண்டு சுகரி ட்ரிங்க்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ இது எதுக்குன்னா சுகர்ஸுமே கூட உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ ரொம்ப ஹெவி ஸ்வீட் அண்டு லைக் அந்த கல்பி, மேங்கோ, அந்த ஜூஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஜூஸஸ்லாம் இருக்குது இல்லையா, மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா அழகாக கலர்ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்த்த உடனே வாங்கி குடிக்கணும்னு தோணும் உங்களுக்கு. ஸோ ஹெவி சுகர்ஸ் இருக்கிறதும் வந்து இட்ஸ் அ வெரி பேட் ஐடியா ஃபார் சம்மர். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து சில்லுன்னு ஏதாவது தேடுவோம் சம்மரில். பட் இந்த மாதிரி ஹெவி சுகர்ஸாக போகும்போது அதுவுமே டீஹைட்ரேஷனில் போய் முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கெஃபைன், காஃபியும் எக்ஸசிவாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். முதல் ஹெர்பல் டீஸு. ஸோ சம் டீஸ் வந்து டயூரெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ டயூரெட்டிக்னால் வந்து உங்களுக்கு வந்து யூரினேஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகும் பாடியில் அண்ட் டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ். ஸோ ஹெவி ஃபேட் போட்டு டெசர்ட்டு, ஸோ நிறைய ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் சிரப்லாம் ஊற்றி நிறைய டெசர்ட்ஸ்லாம் இப்போது அவைலபிளாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பதில் வந்து வேறு மாதிரி டெசர்ட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நேச்சுரலாக நீங்கள் வீட்லேயே மேக் பண்ணிக்கலாம். லைக் வித் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வந்து நீங்கள் அது பண்ணிக்கலாம். அண்ட் எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா லைக் வெஜிடபிள்ஸ் அண்ட் விச் ஹேஸ் மோர் வாட்டர், குக்கும்பர், நீர்க்காய்கள் எல்லாமே, பீர்க்கங்காய், பூசணிக்காய், சொரக்காய், புடலங்காய், கீரை வகைகள் அண்டு ஃப்ரூட், நுங்கு எடுத்துக்கோங்க. நுங்கு சீசன், இளநீர் ஏகப்பட்டது கிடைக்குது. இளநீர் அந்த வழுக்கையோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஹை ஃபைபரு ப்ளஸ் ரொம்ப வந்து உங்களுக்கு பாடிக்கு தேவையான எல்லா எலக்ட்ரோலைட்ஸும் வந்து இளநீர் கொடுக்கும். சேம் திங் நுங்கும் உங்களோட பாடியை வந்து ஹீட் அப்படியே குறைச்சிரும். ஸோ இளநீர் நமக்கு வந்து எவ்ரி டே டு டே கிடைக்கும். பட் நுங்கு வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். ஸோ நுங்கு வந்து பார்க்கும்போது நீங்கள் அதை வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஸோ நிறைய வீடியோஸ் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.